வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பீட்ரூட் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஹெல்த்தியான பீட்ரூட் சூப்புங்க. பீட்ரூட் சூப்புக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட்டு 1 எடுத்துக்கிட்டேங்க, பெருசு 200 கிராமில். தோல் சீவி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. இந்த சூப்புக்கு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. பூண்டு ஒரு 7-8 பல். மிளகு ஜீரகம் 1/2 ஸ்பூனு. மிளகுத்தூள் 2 ஸ்பூன். தனியாத்தூள் 2 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சால்ட்டு தேவையான அளவு. தேவைக்கு ஏற்ற மாதிரி புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கணுங்க. பீட்ரூட் துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேங்க. நல்லா மையாக அரைச்சிடுங்க. இது பச்சை வாடை போக வதக்குவாங்க, வேக வைப்பாங்க. அது மாதிரிலாம் வேண்டாம், அதோட சத்துங்கெல்லாம் போயிடும். அதனால் பீட்ரூட்டை அரைச்சிக்கலாங்க. ஒரு பீட்ரூட் போதும் இந்த சூப்புக்கு, ரொம்ப வேண்டாம். நல்லா அரைச்சிக்கிட்டேங்க பீட்ரூட்டை. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. மிளகு ஜீரகம் தான் தாளிக்கணும் இந்த சூப்புக்கு. மிளகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 7-8 போட்டுக்கிட்டேங்க. கருவேப்பிலை தாளிக்க போட்டுக்கிட்டேங்க. 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வதக்கும் போதே சின்ன வெங்காயம் வெந்துடும் பாதி. பூண்டு ஒரு 7-8 பல் போட்டுக்கிட்டேங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. பீட்ரூட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கங்க. நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம், அப்போ பச்சை வாடெல்லாம் போயிடும். தண்ணி 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி சேர்த்து மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த பீட்ரூட்டு ஹீமோக்ளோபினை அதிகரிக்க நமக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேங்க ஒரு 1/2 ஸ்பூன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. பீட்ரூட் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கிறதால மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாத்தூள் வேண்டாம். சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்கறதால. இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு இருந்தால் கூட இந்த மிளகு ஜீரகம்லாம் ரொம்ப கோல்டை எடுத்துடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சூப்பு ரெடி பண்ணிடலாங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பு. கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கிட்டேங்க. ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த சூப்பு. இது மாதிரி வெஜிடேபிள்ஸில் சூப்பு அடிக்கடி செஞ்சு குடிக்கலாங்க. ஹெல்த்தியான பீட்ரூட் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மழை காலத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.